வணக்கம். யோசிச்சு பாருங்க, சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு பயங்கரமான வர்த்தக போர்ல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பிப்ரவரி 2026ல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகி உலக பொருளாதாரத்தோட போக்கையே மாத்தி அமைச்சிருக்கு. இது வெறும் வரிய குறைக்கிறது மட்டும் இல்ல, இது ஒரு புது உலகளாவிய கூட்டணிக்கு அஸ்திவாரம். இந்த ஒப்பந்தம் எப்படி உருவாச்சு, இதுக்குள்ள உண்மையில என்னதான் இருக்கு, இதனால நமக்கு என்ன தாக்கம் வரப்போகுது, வாங்க இத பத்தி நாம ஆழமா பார்க்கலாம். இந்த முழு விஷயத்தையும் நாம சரியா புரிஞ்சுக்க முதல்ல இந்த ஒப்பந்தம் ஏன் ஒரு பெரிய மைல்கல்னு பார்க்க போறோம். அப்புறம் இத அவசியமாக்குன அந்த 2025 வரி போரோட பின்னணி என்ன, அதுக்கப்புறம் இந்த புது ஒப்பந்தத்தோட முக்கியமான சரத்துக்கள் என்னென்னு அலசுவோம். கடைசியா இதனால யார் ஜெயிக்கிறாங்க, உலகளவுல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, இன்னும் என்னென்ன சவால்கள் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க ஒவ்வொன்னா ஆரம்பிக்கலாம். ஒரு ஒப்பந்தம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அது அறிவிக்கப்பட்டதும் மார்க்கெட் எப்படி எதிர்வினையாற்றுதுன்னு பார்த்தாலே போதும். இந்த விஷயத்துல அந்த ரியாக்ஷன் உடனடியா இருந்துச்சு, ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகவும் இருந்துச்சு. இது வெறும் நியூஸ் இல்ல, முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கை டானிக் மாதிரி அமைஞ்சது. சும்மா யோசிச்சு பாருங்க. ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம நிஃப்டி 50 பங்குச்சந்தை கிட்டத்தட்ட 3% ஏறி இருக்கு. சாதாரணமா இது ஒரு பெரிய ஏற்றம். பல வருஷங்கள்ல இல்லாத அளவுக்கு ஒரே நாள்ல கிடைச்ச ஒரு வளர்ச்சி இது. முதலீட்டாளர்கள் இந்த ஒரு நல்ல செய்திக்காக எவ்வளோ காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு இதுவே நமக்கு தெளிவா காட்டுது. இந்த நம்பிக்கை பங்குச்சந்தையோட மட்டும் நிக்கல, உலக அளவுல நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பும் அமெரிக்க டாலருக்கு எதிரா 1% மேல வலுப்பெற்றது. இது வெறும் நம்பர் இல்லைங்க, உலக முதலீட்டாளர்கள் இந்திய பொருளாதாரம் மேல திரும்பவும் நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுக்கு இது ஒரு தெளிவான அடையாளம். சரி, இந்த ஒப்பந்தம் ஏன் இவ்வளவு ஒரு பெரிய விஷயம்னு நாம புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல ஒரு வருஷம் பின்னாடி போய் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும். இந்த ஒப்பந்தம் ஏன் தேவைப்பட்டுச்சே? பிரச்சனையோட ஆணிவேர் இதுதான். 2025ல அமெரிக்கா இந்திய பொருட்கள் மேல ஒரு பெரிய சுவரையே எழுப்பிட்டாங்க. வரி விகிதத்தை கிட்டத்தட்ட 50% வரைக்கும் ஏத்திட்டாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? இந்தியாவிலிருந்து 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை ஏற்றுமதி செஞ்சா அது அமெரிக்காவுக்குள்ள வரியோட சேர்த்து 150 ரூபாய்க்கு மேல போயிடும். இது இந்திய ஏற்றுமதியாளர்களோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு அடி. இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா கதை ரொம்ப சிம்பிள். பாருங்க, 2025 நடுவுல அமெரிக்கா வரியை ஏத்துறாங்க. அதோட விளைவா 2025 கடைசியில இந்திய ஏற்றுமதி துறைகள் ரொம்பவே மோசமா பாதிக்கப்படுது. அந்த பொருளாதார வலிதான் 2026 ஆரம்பத்துல 2 நாடுகளையும் பேச்சுவார்த்தை மேசைக்கு இழுத்துட்டு வருது. கடைசியா பிப்ரவரி 2026ல இந்த வரலாற்று ஒப்பந்தம் பிறக்குது. அந்த அழுத்தம் மட்டும் இல்லைன்னா இந்த ஒப்பந்தம் சாத்தியமாகி இருக்காது. இந்த வரி விதிப்பால ரொம்ப மோசமா அடி வாங்குனது யாருன்னா, நம்மளோட தொழிலாளர்களை அதிகமா நம்பி இருக்கிற துறைகள் தான். டெக்ஸ்டைல்ஸ், நகை, லெதர் பொருட்கள், இன்ஜினியரிங் பொருட்கள்னு பல துறைகள் அமெரிக்க சந்தையில தாக்குப்பிடிக்க முடியாம திணறுச்சு. இதனால இது வெறும் கம்பெனிகளோட நஷ்டம் மட்டும் இல்ல, லட்சக்கணக்கான மக்களோட வேலையும் கேள்விக்குறியாக்கிடுச்சு. சரி, பிரச்சனைய பத்தி பார்த்தாச்சு. இப்போ தீர்வுக்கு வருவோம். இந்த புது ஒப்பந்தத்துல உண்மையில என்னதான் இருக்கு, வாங்க பார்க்கலாம். சரி, இந்த ஒப்பந்தம் ஒரு பெரிய அறிவிப்பா இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற நுணுக்கங்கள் என்ன? இது சும்மா வரிய குறைச்சது மட்டும்தானா, இல்ல அதை தாண்டி வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்கா? வாங்க இந்த ஒப்பந்தத்தை உடைச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். இந்த ஒப்பந்தத்தோட இதயமே இதுதாங்க. இந்த ஸ்லைட பாருங்க, எல்லாத்தையும் சொல்லிடும். முன்னாடி கிட்டத்தட்ட 50% வரைக்கும் இருந்த வரிச்சுமை இப்ப வெறும் 18% குறைஞ்சிருக்கு. இது இந்திய தொழில்துறைக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆக்சிஜன் மாதிரி. ஆனா இந்த ஒப்பந்தம் வெறும் வியாபாரம் மட்டும் இல்ல, இதுல ஒரு பெரிய ஜியோபொலிட்டிக்கல் கணக்கும் இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுக்காக போட்டிருந்த 25% அபராத வரியை நீக்குது. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய வெற்றி. இன்னொரு பக்கம் அதுக்கு பதிலா இந்தியா ரஷ்யா கூட இருக்கிற எண்ணெய் வர்த்தகத்தை குறைச்சிக்க சம்மதிச்சிருக்கு. இது ஒரு கச்சிதமான ராஜதந்திர பரிமாற்றம். ஓகே, இப்போ இந்த டீல் உலக அளவுல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு பார்க்கலாம். இந்த சார்ட்டை பாருங்க, இதுதான் புது உலகத்தோட ரூல்ஸ். இந்தியாவுக்கு இப்ப அமெரிக்கால வரி 18%. அதே சமயம் நம்மளோட பெரிய போட்டியாளரான சீனாவுக்கு 34%, இந்தோனேஷியாவுக்கு கூட 19%. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? அமெரிக்க சந்தையில இந்திய பொருட்கள் இப்போ சீன பொருட்களை விட ரொம்ப மலிவா இருக்கும். இது உலகளாவிய சப்ளை செயின்ல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அமெரிக்காவோட இந்த மூவுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம் இதுதான். சீனாவை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. பல வருஷமா அமெரிக்கா எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து மருந்து வரைக்கும் பல முக்கியமான பொருட்களுக்கு சீனாவை நம்பி இருந்துச்சு. இப்போ அந்த சார்பை குறைச்சு இந்தியா மாதிரி ஒரு பெரிய ஜனநாயக நாட்டோட வர்த்தகத்தை வலுப்படுத்த நினைக்கிறாங்க. இது அவங்களோட பொருளாதார பாதுகாப்புக்கான ஒரு தெளிவான படி.
இந்திய தொழில் அதிபர்கள் இதை எப்படி பார்க்கறாங்க? அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. குமார் மங்களம் பிர்லா மாதிரி பெரிய தலைவர்கள் சொல்ற மாதிரி இது இந்தியாவுல உற்பத்தி வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். இது ஒட்டுமொத்த தொழில்துறையோட நம்பிக்கையையும் காட்டுது. எல்லாமே நல்லபடியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நாம சில விஷயங்களை கவனிக்கணும். ஏன்னா சில கேள்விகள் இன்னும் காத்துல தொங்கிட்டு இருக்கு. ஒரு முழுமையான பார்வைக்கு இது ரொம்ப அவசியம். இந்த அறிவிப்பு வந்துருச்சு. ஆனா இந்த ஒப்பந்தம் 100% ஃபைனல் ஆயிடுச்சா இல்ல இதுல ஏதாவது தடைகள் வர வாய்ப்பு இருக்கா? இந்த கேள்வியை கேட்கறது ரொம்ப முக்கியம். இந்த ஒப்பந்தம் ஒரு பக்கம் கொண்டாட்டமா இருந்தாலும் அனலிஸ்ட்கள் சில விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க. ஒன்னு, முழு சட்ட ஒப்பந்தமும் இன்னும் வெளியாகல. அதாவது முக்கியமான பல சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் தெளிவா தெரியல. ரெண்டாவது, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத எந்த அளவுக்கு குறைக்கும்னு சரியா சொல்லல. அப்புறம் விவசாயம், பால் பொருட்கள் மாதிரி சில முக்கியமான துறைகளோட கவலைகளும் இன்னும் தீர்க்கப்படல. இதெல்லாம் எதிர்காலத்துல பிரச்சனைகளை உருவாக்கலாம். அப்போ அடுத்தது என்ன? இந்த ஒப்பந்தத்தை வெற்றிகரமா செயல்படுத்த என்ன செய்யணும்? 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல சட்ட ஆவணங்களை இறுதி செஞ்சு எல்லா விதிகளையும் தெளிவுபடுத்தணும். ரெண்டாவதா 2 நாடுகளும் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு ஒப்பந்தம் சரியா நடக்குதான்னு கண்காணிக்கணும். கடைசியா இந்த வெற்றியை பயன்படுத்தி சேவைகள், டிஜிட்டல் வர்த்தகம் மாதிரி எதிர்கால துறைகள்லையும் ஒப்பந்தம் போட முயற்சிக்கணும். ஆக இந்த இந்தியா அமெரிக்க ஒப்பந்தம் இது வெறும் தற்காலிக சமாதானமா இல்ல உலக வர்த்தகத்தோட அடுத்த 10 வருஷத்தையே மாத்தி எழுத போற ஒரு தொடக்கமா? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. இதோட உண்மையான தாக்கம் வர்ற வருஷங்கள்ல தான் நமக்கு தெரியும்.